பொங்கல் தொகுப்பை பொறுத்தமட்டில் நாம் இந்த ஆண்டு அதை வழங்குவதற்கான ஒரு நிதிச்சுமையின் காரணமான ஒரு கடினமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட நிச்சயமாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கருணை உள்ளத்தோடு அதை வரக்கூடிய காலங்களிலே நிச்சயமாக நிதி நிலைமை நமக்கு மிக சீராகக்கூடிய நடவடிக்கையினால் வரும். வரக்கூடிய காலங்களிலே அது ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகும் என்று நான் நம்புகிறேன். தலைவர் கலைஞர் அவர்கள் தன் பெயரை வச்சு ஒரு முறை சொன்னார், அரசுக்கு கருணை இருக்கு ஆனால் நிதி இல்லைன்னு சொன்னார். அதே நிலையில் தான் நாமளும் இருக்கிறோம். 2,25,000 கனடி தண்ணி எப்போனாலும் வரும் என்ற அடிப்படையில் எல்லா பாலத்தையும் கணக்கிட முடியாது. ஏன் அப்படி விட்டோம்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா 4 பங்கு கூடுதலாகும். திட்ட மதிப்பீடுடைய செலவு என்பது 4 பங்கு கூடுதலாகும். தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் அந்த அளவுக்கு இடம் தராது. லேப்டாப் ஏற்கனவே சொன்ன பதில் தான். நிதி நிலைமைக்கு ஏற்பாகும். ஆமாம், 2 நாடுகளும் அடிச்சு தெரியும். நிதி நிலைமைக்கு ஏற்ப அது நிதி நிலைமை சரியாகும் போதும் சரி, அதே போன்று அவைலபிலிட்டி ஆஃப் மெஷின்ஸ் அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் சாஃப்ட்வேர் எல்லாமே இருக்கு. அதில் நிதி நிலைமை சரியாக முதலமைச்சரோடும் அந்த ஒப்புதல் பெற்று அதுக்கு அப்படி ஏற்பாடு. தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை என்பது கட்டுக்குள் இருக்கிறது. நாம் நிதி மேலாண்மையிலும் நுட்பமாக செயல்படக்கூடிய காரணத்தால் நம்முடைய நிதி ஆதாரங்களாக இருந்தாலும் சரி, நிதி மேலாண்மையாக இருந்தாலும் சரி, மிக சிறப்பாகவே அது இருக்கிறது என்பதை நான் சொல்வேன்.